எல்லாம் சேர்த்து குழம்பு ஐயா ஊற்றி வச்சாச்சு. இந்த மொச்சை பயிரை வறுக்கணும். ஊற்றி பயிர் குழம்புக்கு பீன்ஸ் பயிர் குழம்பு. இது ஊற வைக்காமல் செய்கிற குழம்பு. அப்போதைக்கு ரெடிமேடாகனா செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். செவக்க வறுத்துருச்சு. இது வெடிக்கும். இது வெடிக்கும்போது பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம். நல்லா வறுத்தா வெடிக்குது பாருங்க. பார்த்து பக்குவமாக இது பண்ணணும். வெடிக்கும் பாருங்க. இதே வெடிக்கிறது. இப்படி வெடித்தா பயிர் 2 விசில் 3 விசிலில் வெந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று போட்டு இப்போ வேக வைக்க வேண்டியது. கொஞ்சம் மட்டி போட்டு அப்புறமே காயெல்லாம் போடணும். இதுவும் காயும் போட்டால் வேகாது சீக்கிரம். முடியலாம். தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வெந்திருக்கு. இதுக்கு மேலே இனி நம்ம கத்திரிக்காய், தக்காளி, புளி பேஸ்ட் ஒன்றா, மாங்காய், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தூள், ஜீரக மிளகு போட்டு வீட்டுத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூளும் வீட்டுத்தூள், தேங்காய், இவ்வளோ தான் இருக்குது. அரைச்சி தாளித்து கொட்ட வேண்டியது. புளி ஒன்றா, உருளைக்கிழங்கு, மல்லித்தூளும் மிளகாத்தூள். இதுலேயே ஜீரகம் மிளகும் போட்டிருக்கு, அதனால் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் போடல. கத்திரிக்காய், வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய். தேங்காய். நல்லா இனி கத்திரிக்காயோட இன்னும் பயிர் நல்லா வெந்துக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது 2 வேகும்போது. இனி கடைசியில் மாங்காய் போட்டு தாளித்து கொட்ட வேண்டியது. மாங்காய் கடைசியத்தையும் போடணும். உப்பு போடலாம். இந்த உப்பு போட்டாச்சு. கல் உப்பு தான் போட்டோம். வைக்கிறதுக்கு பயிர் குழம்பு வாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள். இந்த நல்லா வெந்துக்குச்சு. இனி மாங்காய் போட்டு தாளித்து கொட்ட வேண்டியது. மாங்காய் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இப்படிலாம் குழம்பு வச்சு சாப்பிட்டாதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பயிர் குழம்பு, பருப்பு குழம்பு, பயிர் குழம்புக்கு நிறைய சேர்த்தணும். ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ கல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம். விளக்கெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஜூட்டை யாருக்குமே சூடாகாது. சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கிள்ளி போட்டிங்கன்னா வாசம் வரும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பயிர் குழம்புனால கொஞ்சம் வாயு இருக்குது. அது பெருங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும். வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். சரிங்க. நல்லா இருக்கும். எல்லாம் சேர்த்து குழம்பு ஐயா. பயிர் குழம்பு, சாப்பாடு வடித்த சாப்பாடு, கேரட் பீன்ஸ் பொரியல்.